சரி பே, ரொம்ப லேட் ஆயிட்டு, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆமா, நீ இப்ப எதுக்கு ஒத்தையில போறதுக்கு நிக்க? எங்க கூட சேர்ந்து வா. அட குச்சி, ஒத்தையில போனாதானே அவிய ஆளை பார்க்க முடியும், அதனாலதான் நம்மளெல்லாம் கலட்டி விடுறா. சரி சரி, முறைக்காதவ, உண்மையை சொன்னா இப்படிதான் கோவம் வரும். வாயை மூடிட்டு போயிருங்க எல்லாரும். அப்புறம் எனக்கு கோவம் தான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன சொடாபட்டி உடனே இப்படி கோவப்பட்டுட்ட? நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி கிண்டல் பண்ணல, நீ உண்மையை சொல்லு, எங்களை இதெல்லாம் கலட்டி விட்டு எதுக்கு போறேன்னு. இந்த குளத்துல ஒண்ணு சாவ போற வரீங்களா? ஏன் சோடா பட்டி இப்படி சொல்ற? சரி சாரி, மன்னிச்சுக்கோ. உன் மன்னிப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உன் மன்னிப்பு தூக்கி குப்பையில போடு. உன்னைய வேணா தூக்கி குப்பையில போடட்டா? சரி சரி, கோவப்படாத, நின்னு. என்ன ரொம்ப அண்ணாந்து பார்க்காதவ, கழுத்து முறிஞ்சிட போகுது. அப்போ நீ எப்படி பார்க்கணும்? நீ குனிஞ்சுக்கட. ஆமா குச்சி, நீ கொஞ்சம் குனி, அப்பதானே அவளுக்கு தெரியும், அவளே ஆளு கட்ட. ஆமா, முண்டக்க நீ மட்டும் இருந்தாலும் கனமா வளர்ந்துட்டியோ? சரி சரி, கொஞ்சம் குனி, கழுத்து கிழுத்து உடஞ்சிட்டு போயிடாம. நீ தான் ஒரே போக்குல வளர்ந்துட்டு போயிட்டான் அந்த ஆளை. ஏ பாப்பா, ஊருக்குள்ள போகணும். எந்த பாதைக்கு போகணும்? எவனே தள்ளைய நம்மளுக்குன்னு வருது வரு. இவன்கிட்ட பேசினாலும் இப்ப இதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுமே நம்மள. ஏட்டி சோடாபட்டி, உன்கிட்ட தானே கேட்காங்க, பதில் சொல்லு. ஏன்பா இப்படி நீ சோதிக்கிறீங்க? நீங்க சொல்லி தொலைங்களாம்பே. அந்த அண்ணன் வாண்ட தானே கேட்டாவே, நீனே சொல்லு. என்ன, எந்த பக்கம் திரும்ப வேண்டாம், அந்த பவத்தடி பாதை போகல, இதுலயே போங்க, உங்களை ஊருக்குள்ள கொண்டு விட்டுருனே. சரிம்மா, ஒரு பாதை கட்டதுக்கா இவ்வளவு கோவப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா நீங்க போங்க. இவளுக வேற ஒரு மாதிரி பாக்குற ஆளுக்கள. சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போயிடும். ஏ சோடாபட்டி, இவ்வளவு வேற இருக்கமே, அந்த ஆள் எதுக்கு வாண்ட மட்டும் கேட்டுட்டு போறாரு? அது எப்படி போய் எனக்கு தெரியும்? அது எப்படி உனக்கு தெரியாம எப்படி ஓண்ட மட்டும் கேட்டுட்டு போறாரு? அப்ப உனக்கு தெரிஞ்சால் தானே. யாரு இது? சவன் சீரழிவு உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படுற மத்தியா. பெசாட்டி இந்த ஆடையாவது மேட்ச்கிட்டு வந்திருப்பேன். யாருவே சொல்லுவே, புது பாய் ஃப்ரெண்டா? ஆமாவே, புது பாய் ஃப்ரெண்ட். அதுக்கு என்னப்பா? பாத்தீங்களாடி எவ்வளவு உண்மை வெளியே வருதுன்னு? இவ ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க கேட்டதுக்கு ஆமா சொன்ன. சத்தியமா அது யாருன்னே எனக்கு தெரியாதுவே. சரி, ஊருக்குள்ள தானே போறாரு, வா யார் வீட்டுக்கு போறாருன்னு போய் பாப்போம். நீங்க போய் பாருங்க, நான் ஏன் வரணும்? சும்மாவே, அது உன் ஆளு தானே, வந்து பாரு யாருன்னு. எசாட்டி 3 வெட்டி தள்ளி விட்டுட்டு போயிரு, அந்த குளத்துக்குள்ள மரியாதையே போயிருங்க. சோடாபட்டி நின்னு கோச்சிட்டியா? போங்கண்ணே, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இது யாருவே, குமாரன திரும்பி இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. வாடியம்மா வா, இப்ப மாட்டியா? ஏவே, நீங்க இருக்கிறா பேட்டியெல்லாம் தான் திரும்பி பார்த்தேன். இல்ல, நீ குமாருக்கு பேர சொன்னோன்னு தான் திரும்பினேன். குமாரதான் உனக்கு பிடிச்சிருக்கல, ஒத்துக்கைய. சோடாபட்டி இனிமே கிண்டல் பண்ண மாட்டான், வா. என்னவே கோவப்பட்டு இருப்பாளோ? அதெல்லாம் கோவப்பட மாட்டான், நம்மளை விட்டா வேற யாரும் இருக்கு அவளுக்கு, நம்ம கிட்ட தான் வருவா. வாங்க போவோம். இவ சுடுக்கி, நீ உங்க வீட்டுக்கு சீக்கிரம் போ. ஏன்ப? ஏற்கனவே உங்க அம்மா போட்டு நீ அடிச்சுக்கிட்டு இருந்தாவளா, இப்ப காணுன்னு சொல்லி திரும்ப அடிக்க போறாவ. அதான் முன்னகிட்ட ஏற்கனவே அடி வாங்கிட்டாலும் திரும்பியா அடி வாங்க போறேன், அதே சாக்கா வச்சு திரும்பி அழுதுகிட்டே இருப்பேன். சரியா நாள் தாண்டி நீனு. ஆமா, இப்ப எங்க போனவன்னு கேட்பாங்களா? நீங்க அடிச்சிட்டீங்களா, அதான் அழுதுட்டு இருந்தேன், திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லுவேன். சரி வா போவோம். ஐயோ, என்ன இந்த ஆள் இங்கேயே நிக்காரு திரும்பியும்? என்ன? பாப்பா, நீதானா? ஆமாண்ணே, எதுக்கு இப்படி முச்சதின்னு நின்றுட்டு இருக்கிய? இல்ல பாப்பா, ஊருக்குள்ள வந்துட்டேன். வீடு தெரியாம நின்றுட்டு இருக்க மாத்துக்க. யாருக்கு வீடுன்னு தெரியணும்? அந்த செல்லத்தாயின்னு சொல்லுவாங்க பத்துக்கு, அந்த பாட்டிக்கு பேரு வேற. ஐயா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவிய வீடா? தெரியும்ண்ணே, நான் போற வழிதான், வாங்க கூட்டிட்டு போறேன். சரிம்மா வா. பாய் குச்சி. பாய் பண்டகனி. ஏவ குச்சி, இங்க பாரு டக்குனு. இன்னவே திரும்பி இந்த ஆள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். பாரு, யாரு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் பின்னாடியே கூட்டிட்டு போறான். ஐயோ, மறுபடியும் இருக்குல்ல. ஐயோ கடவுளே. பாப்பா, ஏமா அதுல நிக்க, வா. என்ன இருங்கண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீங்க வேணா போங்கண்ணே, இப்படி நேரா போனா ஒரு 3வது வீடு தான். வேண்டாமா, நீ பேசிட்டு வாடா, நிக்க. ஏவே, அந்த அண்ணனுக்கு ஒரு பாட்டி வீடு கேட்டாங்க, தெரியல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்குல்ல செல்லத்தாய் பாட்டி, அவியில தான் போய் கேட்டாவே, அதனாலதான் கூட்டிட்டு போறேன். எதுவும் சொல்லிடாதீவே. நாங்க இப்போ உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கலையவே. ஒண்ணுமே கேட்கலையோ? அப்ப நீங்க எதுவும் தப்பா இருக்கல, கூட்டிட்டு போட்டா? அதான் அந்த அண்ணன் கூட பேசிட்டே போறதுக்கு ஆசையா இருக்கலாம், சும்மா கூட்டிட்டு போக வேண்டியதானே. ஏட்டி, அப்பெல்லாம் இல்லாட்டி அந்த பாட்டி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நீங்க வேணா பின்னாடி வந்து பாருங்க. போமா போ, நாங்க எதுவுமே நினைக்கலையே. சரி, நான் போறேன். ஏவ குச்சி, நம்மளும் போவோமா பின்னாடியே? நீ உங்க வீட்டுக்கு போவ, அடி வாங்கி செத்துறாத. அப்புறமேக்கலாம், நீ வா. எப்படினாலும் அவிய வீட்டை தாண்டி தானே போகணும், கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டு போவோம். நீ இன்னைக்கு அடி வாங்கி சாவப்புற, அது என்னமோ உறுதி ஆயிட்டு. அப்ப நான் அடி வாங்க கூடாதுன்னா நீ வந்து விட்டுட்டு போ. ஏன் உங்க அம்மா இனி ஏசுறதுக்கா? ஏன் எனக்காக யாச்சும் வாங்க மாட்டியா? போய் தொலை.